ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் திலீபன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் துபாயில் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதில் நான் வந்து ஒரு 3 கேம்பில் நான் தங்கியிருந்துருக்கிறேன். அதாவது ஓரளவுக்கு நல்ல கேம்ப்பு, அதை விட கொஞ்சம் நல்ல கேம்ப்பு, அதுக்கு மேலே இருக்கிற கேம்ப்பு, அந்த மாதிரி ஒரு 3 கேம்பில் நான் தங்கியிருக்கிறேன். அதில் நான் 3ஆவதாக இப்போ தங்கியிருக்கிற கேம்புடைய ஒரு எப்படி சொல்கிறது விளாக், சரிங்களா? நம்மளோட கேம்பை இப்போ நம்ம காட்டிட போகிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோ பாருங்கள். ஹலோ கைஸ், வணக்கம். நீங்கள் துபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரும்பாலும் எப்படி சொல்கிறது, ஒரு அழுக்கான அந்த மாதிரி இடங்களை தான் வந்து லேபர் கேம்ப்ஸாக காட்டியிருப்பாங்க. இப்போ நான் இருக்கிறது என்னுடைய கம்பெனியினுடைய லேபர் கேம்ப், சரிங்களா? இதில் வந்து லேபர்ஸ் மட்டும்தான் தங்கியிருக்கிறாங்க. என்னுடைய அறை எண் 236ங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 101லிருந்து 400 வரைக்கும் அறைகள் இருக்குது. அதில் வந்து என்னுடைய அறை இதாங்க. கிட்டத்தட்ட இந்த பில்டிங்கில் வந்து ஒரு 300 ரூம் இருக்குன்னு வைங்களேன். 236 இதே நம்மளோட ரூமு. உள்ளே நீக்கணும் எங்களுக்காக கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 கபோர்டுங்க. இதில் வந்து 4 கபோர்டு இருக்குது. இது வந்து 4 பேர்த்துக்கான அறை, சரிங்களா? ஆனால் இதில் வந்து நாங்கள் 3 பெட்டு தான் போட்டிருக்கிறோம். இது என்னுடைய கபோர்டு பார்த்தீங்களா. நீக்கணும்னு வெள்ளையாக துண்டு காய வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஜாமான் இதுக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறைக்குள்ளே நாங்கள் 3 பேர் தங்கியிருக்கிறோங்க. 3 பெட்டு இருக்குது. இங்கே ஒரு பெட்டு, இந்த குப்பை தாங்க நம்மளோட பெட்டு. இப்படி தான் இருக்குது, சரிங்களா? இங்கே வந்து ஒரு கண்ணாடி வச்சுருக்குறோம். மேலே ஏசி இருக்குது. இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி. ஆனால் ஒவ்வொரு அறைக்கும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 19.5 இருக்குது டெம்பரேச்சரு, அதனால் ஓகே. இது ரைட் சுவிட்சு. ஒரு ஃபேன் இருக்குங்க. இந்த ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ். எப்படி சுற்றும் அப்படின்னா இது ரவுண்டாக சுற்றும். இந்த ஃபேன் ஒன்று இருக்குது. ஒரு ஜன்னல், அது நீக்கலிங்க. அதை நீக்கி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பின்னாடி. அது வெறும் இதாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போது நம்ம இங்கேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் 1 2 3 ரூம் தள்ளி அடுத்தது நம்ம பயன்படுத்துகிற இதுக்கு பேர் என்னதுங்க, டாய்லெட், சரிங்களா? இது வந்து 2வது நம்பர் டாய்லெட்டு. இது வந்து ஜெர்மன் டாய்லெட்டு. இதெல்லாம் குளிக்கிற இடம். இதில் வந்து இந்தியன் டாய்லெட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது ஓரளவுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான இடம் இருக்குது. ஹேண்ட் வாஷ் இருக்குது, ஓகேங்களா? இங்கே ஒரு கேட்டு, இந்த வழியாக வெளியே போய்க்கலாம். நான் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2nd ஃப்ளோரு. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இப்போது என்னோடய ஜன்னல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நீக்கினா இதுதாங்க தெரியும். துணி காய போடுறதுக்கான இடம் இங்கே இருக்குது. அடுத்தது கேம்ப்குள்ள இடங்க, அவ்வளோதான். தூங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே இடம். இங்கே வந்து சமைக்கக்கூடாதுங்க, இங்கே சமைக்கிறதுக்கு அளவு இல்லை. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்ன இருந்த கேம்பில், அதாவது இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு கேம்பில் இருந்தேன். அது வந்து அல்கூஸில். அது ஓரளவுக்கு நல்ல நீட்டான கேம்புங்க, க்ளீனாகவே தான் இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி லிஃப்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கேயும் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ லிஃப்ட்டில் போக போகிறோம். ஆனால் இனிய ஒரு சின்ன இதுங்க, சவுண்ட் வந்துச்சுன்னா பயமாக இருக்குது. எக்கோ அடிக்குது. எங்கே சவுண்டு போட்டாலும் உங்களுக்கு எக்கோ வருது. இது நான் 3 நம்பர் ஃப்ளோருக்கு போயிருக்குதுங்க. 1 இருந்துச்சு, இது 3க்கு போயிருக்குதுங்க. ஏன்னாங்க கேமராவில் மின்னி இது நம்ம நார்மலாக பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குதுங்க. அப்போனா அது எவ்வளோ வேகமாக பிளிங்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேபேஜ் ரூம்,
அடுத்தது இங்கே ஃபயர் ஹோஸ் வைக்கிறதுக்கான இடம். இதில் ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது, ஆனால் இது பூட்டியிருக்கு. இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது, இது ஒரு ஸ்டேர் கேஸு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைனிங் ரூம். இதுதாங்க எங்களோட டைனிங் ரூம். இங்கே வந்து சமைக்கிற அலௌடு இல்லை. ஹோட்டல்லேருந்து வர சாப்பாடை இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்கணும், ரூமுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து மூட்டைப்பூச்சி தொல்லை நிறைய இருக்குங்க, அதனால. அப்புறம் இதுதாங்க எங்களோட முக்கியமான ரூம். என்ன அப்படின்னா லாண்ட்ரி. நான் இந்த மாதிரி நான் எங்கேயுமே நான் அந்த முன்னாடி இருந்த 2 ரூம்லேயுமே பார்க்கல. என்ன அப்படின்னா வாஷிங் மிஷின்ஸ் இங்கே ஒரு ரோ, இதில் ஒரு ரோ, இங்கே ஒரு ரோ, இங்கே ஒரு ரோ, இங்கே ஒரு ரோ, இங்கே ஒரு ரோ. மொத்தம் எத்தனைங்க? 1 2 3 4 6 ரோ இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோவுக்கு 5 மெஷின். 30 மெஷின் இருக்குதுங்க. எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னா எத்தனை பேர் இருப்போம்? 300 ரூமுக்கு 3 6 எப்படி இருந்தாலும் ஒரு 500 600 பேர் இருப்போம்னு நினைக்கிறேங்க. 30 மெஷின் இருக்குது. இதுக்கு ரெஸ்ட்டே நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. அடுத்தது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இதுதான் வந்து டைனிங் ஹால், சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா உணவு வந்து ஹீட்டாக வச்சுக்கிறதுக்காக. இது அங்கே ஒரு 2 ஹாட் கேஸ் இருக்குது. இங்கே ஒரு மைக்ரோவேவ் ஓவனு, அப்புறம் அங்கே 2 மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது. அப்புறம் டேபிள்ஸ் இருக்குங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. டிவி, அந்த ஒரு டிவி ஓடிச்சுங்க நான் வந்த புதுசில். இப்போ உள்ள டாடா ஸ்கை ரீசார்ஜ் பண்ணல போல் இருக்குது. டாடா ஸ்கை தான் மாட்டியிருக்கிறாங்க. அங்கே ஒரு டிவி இருக்குது, அதை ஆன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. வேறு என்னங்க இங்கே தங்கிறது, இங்கே இருக்கிறது அவ்வளோதாங்க. ஆனால் இங்கே வந்து முன்ன வந்து மெஸ் இருந்துச்சான், அது சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து வெளியிலிருந்து தான் ஃபுட்டு வந்து வருது, சாப்பிட்டுட்ருக்குறோம். கொண்டு வந்து இங்கே எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்தந்த ரூம் நம்பர் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான் அவங்க மெஸ்ஸில் இருந்து வந்தது. இவ்வளோதாங்க. இது அப்படியே கதை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரூமை விட்டு வெளியில் வந்தாச்சு. நம்மளோட கேம்ப் இது தான். இது ஃபுல்லாக பார்க்கிங்கு.